சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்ஸ்டாக் பாயிண்ட்டு எப்படி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுன்றது, அந்த அப்ளிகேஷன் உள்ளே போய் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்றது இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரோமில் போய் நீங்கள் eaglears.com www.eagle.com போட்டு ஓப்பன் பண்ணிடணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளுடைய ஈகிள் ஆர்எஸ்னுடைய ஒரு ஆப்புடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஷாப் நவ் இந்த ஷாப் நவ் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணணும். ஸோ இந்த ஷாப் நவ் அப்படின்ற இந்த ஏரியாவை நீங்கள் டச் பண்ணணும். ஸோ இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகிடும். இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். ஃபஸ்ட் லொக்கேஷன் உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பின்ஸ்டாக் பாயிண்ட் அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பின்ஸ்டாக் பாயிண்டில் இங்கே இந்த இடத்துல வெண்டார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. ஸோ அந்த வெண்டார் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெலிவரி பாயாக இருந்தால் நீங்கள் இந்த டெலிவரி பாய் இருந்தால் நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். அடுத்து கடைக்காரர்கள் வெண்டார் இந்த ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போய் அவங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பின்ஸ்டாக் பாயிண்ட் அப்படின்னா இதுதான் பார்க்கணும். ஃப்ரான்ச்சைசீஸ் இதுக்குள்ளே போகணும். இப்போ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. இங்கே உங்களுடைய யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல உங்களுடைய பின்ஸ்டாக் பாயிண்ட் பின்கோட் நம்பர், உங்களுடைய பின்கோட் நம்பரும் கீழே பாஸ்வேர்டும் இங்கே வந்து போட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. அப்படி நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இது இப்படி தான் நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ ஃப்ரண்ட் மேலே யுவர் பேலன்ஸ், இப்போ இந்த யுவர் பேலன்ஸ் அப்படின்ற இடத்துல நான் வந்து அமௌண்ட் இங்கே லோட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த பேலன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரிக்வெஸ்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொருத்தருக்கு வந்துட்டு இந்த பேலன்ஸை லோட் பண்ணி விடணும், வேலட் பேலன்ஸ் அப்படின்னா இதில் போய் இந்த சென்டில் போயிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பில். ஸோ 100% அந்த கேஷ்பேக் பில் நீங்கள் பின்ஸ்டாக் பாயிண்டில் இருக்கிற நீங்கள் வாங்கி எந்த இடத்துல லோட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பில்லு தான் நீங்கள் லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வித்ட்ராவல் ஆப்ஷன் அப்படின்றது இப்போதைக்கு பயன்பாட்டுக்கு இருக்காது, பிறகு அதை பார்க்கலாம் அதை. ஸோ இதுக்குள்ளே வரும்போது இப்போ இந்த மை பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய பில்லெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மை பில் எத்தனை பில் நீங்கள் போட்டிருக்கீங்களா, உதாரணத்துக்கு நான் ஒரு பில்லு வந்து டெஸ்டிங்க்காக நான் போட்டிருக்கேன். ஒரு பில்லு போடும்போது அந்த பில்லினுடைய நம்பர் கீழே இருக்கும். உதாரணத்துக்கு 353406 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கடையிலிருந்து கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பில்லுலேயும் ஒரு பில் நம்பர் இருக்கும். அந்த பில் நம்பர் இருந்தால் தான் உள்ளே வந்து இங்கே லாகின்னுக்குள்ளே கொடுக்க முடியும். ஸோ அந்த பில் நம்பர் எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆப்பில் லிங்க் ஆகிருக்கிற கடைகள் மட்டும்தான் அந்த பில் நம்பர் கொடுப்பாங்க. அந்த பில் நம்பர் வச்சு தான் இங்கே வந்து நீங்கள் பில்லை வந்து சப்மிட் கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே அடுத்து என்ன ப்ராசஸ்ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த அக்கௌண்ட்ஸ்.
இந்த அக்கௌண்ட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3வது நீங்கள் ரெஃபரல், நீங்கள் இந்த பின்ஸ்டாக் பாயிண்ட் நீங்கள் ரெஃபரல் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் ரெஃபரலில் எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்கள் கிளிக் பண்ணால் உள்ளே வந்துடும். அடுத்தது ஷாப் லிஸ்ட். இந்த ஷாப் லிஸ்ட் உங்களுடைய பின்ஸ்டாக் பாயிண்ட் ஏரியாவுக்குள்ளே எத்தனை ஷாப் இருக்குன்ற லிஸ்ட் இங்கே வந்துடும். அடுத்து ஆட் ஷாப். நீங்கள் ஒரு ஷாப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணலாம். உள்ளே போயிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அடுத்து ஷாப் ஃபீ. ஸோ ஷாப் ஃபீ அப்படின்றது அது அவங்களுக்கு ஷாப்காருக்கு உண்டானது. அடுத்து வெண்டார் மெம்பர்ஷிப், இது கடைக்காரர்களுக்கு உண்டானது. இந்த வெண்டார் மெம்பர்ஷிப் அவங்களுக்கு எந்த மெம்பர்ஷிப்பில் இருக்காங்கன்றது அதில் தெரியும். அடுத்து முக்கியமானது ஷேர். இந்த பின்ஸ்டாக் பாயிண்ட்டை நீங்கள் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஷேர் பட்டனை நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ ஃபைனலி இந்த ஒவ்வொரு முறை நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்தி முடியும் போது இந்த லாக் அவுட்டை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஸோ இந்த லாக் அவுட்டை நீங்கள் இப்படி பயன்படுத்தி லாக் அவுட் அப்படின்னு லாக் அவுட் ஒவ்வொரு முறையும் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் அப்படி கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும், அடுத்த முறை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டக் ஆகும். அந்த லாக் அவுட் கொடுத்துட்டு ஒவ்வொரு முறை வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த முறை ரெஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்படி தான் இந்த பின்ஸ்டாக் பாயிண்ட் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பயன்படுத்தக்கூடிய முறை இதுதான். இப்படி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருமே உங்கள் டீமில் உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோ சென்ட் பண்ணி அவங்களும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது எப்படின்றத கற்றுக் கொடுத்துருங்க எல்லாருக்கும் ஒரு முறை. நன்றி.